इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. அது எதனால அந்த அஜ்ஞானம் தெரிகிறதுன்னு சொன்னா சாட்சி சாஸ்திரம். பிரத்யக்ஷ பிரமாணம் ஏன் அபாவத்தை கிரகிக்க முடியாது அப்படின்னு கேட்டா அங்க வியாகாதம்னு சொன்னார். விரோதி அபாவமா இருந்தா ஞானம் இல்லை, ஞானத்தினுடைய அபாவம்னு சொல்லணும். அபாவத்தை தெரிஞ்சுக்கணும்னா அங்க ஒரு ஞானம் வேணும், பிரதியோகி ஞானம் வேணும். எங்க எது இல்லை அது தெரியணும், அனுயோகி ஞானம் வேணும், அபாவ ஞானம் ஒண்ணு. இப்படியாக குறைஞ்சபட்சம் 3 ஞானம் வந்துடும். ஞானம் இருக்குன்னு சொன்னா அப்ப ஞானம் இல்லைங்கிறது இருக்க முடியாது. அதனாலதான் ஞான அபாவமாக அஜ்ஞானம் இருக்க முடியாது. நாம் அனுபவிக்கிற அந்த அஜ்ஞானமானது ஒரு அபாவமாயிருக்க முடியாது சொல்லிட்டு வரும். இப்ப பாவமா இருந்தால் இந்த விரோதம் இல்லையா அப்படின்னு கேட்டா அது இல்லை. ஏன் அஜ்ஞானத்தினுடைய விஷயம் சாட்சிக்கு தெரிகிறதே தவிர விருத்தி ஞானத்தால தெரியல, பிரமாண ஜானத்தால தெரியல. பிரமாண ஜானம் தான் அஜ்ஞானத்துக்கு விரோதி, சாட்சி ஞானம் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை. அதனால சாட்சியால அந்த விஷயம் தெரியறதுனால அஜ்ஞானம் கெட்டு போயிடும்னு இல்லை, அது பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கும். இதுக்கு மேல வேற சில கேள்விகள் எல்லாம் வந்தது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம். நானும் சிரவணாதி சாத்திய மோக்ஷ ஹேது பிரம்மஜான பிராகபாவஸ்ய சத்வேன தஜ்ஞானம் ஸ்வயாபி வாச்சியம். சிரவணாதி சாத்திய மோக்ஷ ஹேது பிரம்மஜான. பிரம்மஜானத்துக்கு 2 விசேஷனம். சிரவணாதி சாத்தியம் பிரம்மஜானம். சிரவண மனன நித்தியாசனம் பண்ணினாத்தானே அந்த பிரம்மஜானத்தை சாதிக்க முடியும். அதனால அந்த பிரம்மஜானம் சிரவணாதி சாத்தியம். அதே சமயத்துல மோட்சத்துக்கு ஹேதுவா இருக்கிறதுனால மோட்ச ஹேது காரணம். இப்பேற்பட்ட பிரம்மஜானம் இப்ப இல்லையோனோ நமக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படின்னா அந்த பிரம்மஜானத்துடைய பிராகபாவம் இருக்குன்னு சொல்லணும். பிரம்மஜானம் வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால வரும். எப்போ நிச்சயமா வரும்னு சொன்னா அதனுடைய பிராகபாவம் இப்ப இருக்குன்னு சொல்லணும். அப்ப இருக்குன்னு சொன்னா அது தெரியணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த பிரம்மஜானத்தினுடைய பிராகபாவத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு பிரதியோகி பிரம்மஜானம் தான். அந்த பிரம்மஜானம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் அப்ப பிரம்மஜானம் இருக்குன்னு ஆயிடுமே. அப்ப பிரம்மஜானத்துடைய பிராகபாவம் இருக்க முடியாது. பிரம்மஜான பிராகபாவம் இருக்குன்னு சொன்னா அப்ப பிரம்மஜானம் இருக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்காம பிரம்மஜான பிராகபாவத்தை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால பிரம்மஜானத்துடைய பிராகபாவம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் நீ சொன்னால் அப்ப ஞானத்துடைய அபாவமும் இருக்குன்னு நீ தாராளமா சொல்லணும். ரெண்டிலும் விரோதங்கிறது சமமாக இருக்கு. ஞானம் இருந்தால் ஞான அபாவம் இருக்க முடியாது அப்படின்னு விரோதம் காமிச்சேன். இங்கேயும் அதே கதைதான். பிரம்மஜான பிராகபாவம் இருக்குன்னு சொன்னா பிரம்மஜானம் இல்லைன்னு சொல்லணும். பிரம்மஜானம் இல்லைன்னு சொன்னா பிரம்மஜானம் தெரியாமல் நீ எப்படி பிரம்மஜான பிராகபாவம் இருக்குன்னு சொல்றது? அதனால இங்கேயும் அதே மாதிரி ஒரு வியாகதிங்கிறது இருந்தது. ததாச்ச தத்ராபி வியாகதி துல்யாயிதிகே. சிரவணாதி சாத்திய மோக்ஷஹேது பிரம்மஜான ரூபஸ்ய பிரதியோகினஹ ஞான அஜ்ஞானாப்யாம் வியாகதி அபாவா. இந்த கேள்வியே ஏமாத்தம். நான் சொன்ன மாதிரி இல்லைன்னு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன். ஏன் வெறும் பொதுவா ஞானம் இல்லை அப்படின்னு தான். ஏன் சொல்ல முடியாது? ஞானம் இல்லைன்னு ஞானம் இருக்கு, அதுவே ஒரு ஞானம் ஆயிடுச்சு. அதனால ஞான அபாவம் வர முடியாது.
நீ என்ன அதுக்கு பிரதிபந்தியாக இன்னொரு கேள்வி கேட்கிற? அந்த பிரம்மஜான பிராகபாவத்தை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அப்ப பிரம்மஜான தியானம் வந்தா பிரம்மஜானம் வந்துருமே அப்படின்னு அது சுத்த உளறல். ஏன் தெரியுமா? இப்ப சொல்ற தியானம் இருக்கே அது பிரம்ம ஜானம் இல்ல, பிரம்ம ஜானத்தை பத்தின தியானம். பிரம்ம ஜானம் வேறு, பிரம்ம ஜானத்தை பத்தின தியானம் வேறு இல்லையா? பிரம்ம ஜானத்தை பத்தின தியானம் சிரவணாதி சாத்தியம் இல்லை, அது மோட்சத்துக்கும் ஹேத்து இல்லை. ஆனா பிரம்மஜானத்தை பத்தின தியானம் அது புரிஞ்சது. இது பிரம்மஜானத்துடைய பிராகபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம். பிரம்மஜானத்தினுடைய பிராகபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மஜானமே வந்தாதான் முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ வியாதி. ஏன் பிராகபாவம்ங்கிறது அந்தந்த தியானத்துக்கு தனித்தனியா இருக்கு. என்ன இப்ப வரல, தியானமே வரலன்னு நான் சொல்றேன். பிரம்மஜானத்துடைய பிராகபாவத்தை தானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிரம்மஜானம் இப்ப வரலதான், அதனால அந்த பிராகபாவம் இருக்கு. எப்படி தெரிஞ்சது உனக்கு பிராகபாவம்? அந்த பிரம்ம ஜானம் தெரிஞ்சா போதும், பிரம்ம ஜானமே அதுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நஜானாமின்னு சொல்ற இடத்துல ஞானத்தினுடைய அபாவம்னு சொல்றதுக்கு பொதுவா சகல ஜானத்தினுடைய அபாவம் அது. இந்த ஜானம் அந்த ஜானம்னு குறிப்பிட்டு சொல்லணும். வெறும் கடஜானாபாவம் அப்படின்னு சொன்னா அப்ப வேணும்னா சொல்லலாம் அபாவம்னு. ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு ஞானமே இல்லைன்னுன்னா அந்த சமயத்துல தெரிகிறது கடம்னு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கடம் தெரிஞ்சு கடம் இல்லைன்னு சொல்றதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லை. ஆனா கட ஞானம் இல்லைன்னு எப்படி சொல்றது? கட ஞானம் இருக்குச்ச இல்லையா? கட ஞானம் இருந்தால், கட ஞானம் தெரிஞ்சிருந்தா அப்ப கட ஞானம் இருக்குன்னு, அது இருக்குன்னா கட ஞானம் இல்லைன்னு பேச முடியாது. கடத்தை பத்தி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அவன் கட ஞானம் எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் இங்கே பிரம்மஜானம் இல்லைன்னு நாம சொல்லலாம். எப்படி பிரம்மஜானம் இல்லைன்னு சொல்லணும்னா பிரம்மஜானத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா பிரம்மஜானம் இல்லைன்னு சொல்லலாம். கடம் இல்லைன்னு சொல்றதுக்கு கடத்தை பத்தி தெரிஞ்சவன் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நமக்கு பிரம்மஜானம் இல்லைன்னு சொல்றதுக்கும் பிரம்மஜானத்தை பத்தி தெரிஞ்சவன் தான் சொல்ல முடியும். ஆனா பிரம்மஜானத்தை பத்தின தியானம் இருக்கே அந்த தியானம் பிரம்மஜானம் இல்லை. இப்ப எப்ப வியாகாத்தம் வரும்? பிரம்மஜானமே வேணும், அப்பதான் இவனா பிரம்மஜான பிராகபாவத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னா அப்போ வியாகாத்தம். பிரம்மஜானம் இருக்கே எப்படி பிரம்மஜான பிராகபாவம் வரும்னு அந்த மாதிரி இங்கே பிரம்மஜானத்தை பத்தின தியானம் இருக்கே அது பிரம்மஜானம் கிடையாது. ஏன்னு கேட்டா பிரம்மஜானங்கிறது சிரவண மனன நித்தியாசனம் பண்ணி அதனால வர வேண்டியது, மோட்சத்துக்கு சாதனமானது அது. இப்ப அது அப்படின்னு தெரிஞ்ச இந்த தியானம் இருக்கு பிரம்மஜானம் சிரவணமனாதிகள்னால ஏற்படக்கூடியது, அது மோட்சத்துக்கு ஹேது அப்படிங்கிற தியானம் இருக்கே இது பிரம்மஜானத்தை பத்தின தியானம். இது பிரம்மஜானம் கிடையாது, இதனால மோட்சம் வராது இல்லையா? அதனால இந்த தியானம் வேற அந்த தியானம் வேற. இங்க வியாகாத்தம் இல்லை, நீ சொல்ற திருஷ்டாந்தம் சரியில்லை. சிரவணாதி சாத்திய மோக்ஷஹேது பிரம்மஜான ரூபஸ்ய பிரதியோகினஹ ஞான அஜ்ஞானாभ्याम व्याहत्यभावा तहि श्रवणादि साध्यत्व मोक्षहेतुत्व आदि प्रकारक ब्रह्मज्ञान ज्ञानम ब्रह्मज्ञानमपि तत् श्रवणादि साध्यम मोक्षहेतुर्वा येन तस्मिन् सति तादृज्ञान प्रागभावो व्याहन्येत. இந்த ஞானம் श्रवणादि साध्यமும் இல்லை, மோட்சத்துக்கு ஹேதுவும் இல்லை, பிரம்மஜானத்தை பத்தின ஞானம் இது. இதனால உனக்கு வியாகதி கிடையாது. பிரம்மஜான பிராகபாவத்துக்கும் இந்த ஞானத்துக்கும் விரோதம் இல்லை. இது முடிஞ்சு போச்சு. அடுத்த கேள்வி. நன்வேகம் நஜானாமி இது தியः ஞானாபாவ விஷயத்வேபி ந பிரதியோகி ஞானாதினா வியாஹதி सामान्यतः विषय प्रतियोगी ज्ञानेपि विशेषतः तदभाव संभवात् अन्यथा प्रागभावधीर् न स्यात्. तत् प्रतियोगी विशेषस्य सामान्य धर्मं विना विशेषतः ज्ञातुम् अशक्यत्वात् इति चेत्. इदमेले न्यायावृतकारर विट्टु पोय्टार. सामान्याभावं विशेषाभावं இதை ஒத்துக்கிற தார்க்கிகால் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
பூர்வபக்ஷமும் தார்க்கிகம் தான் பண்றான், உத்தரபக்ஷமும் தார்க்கிகம் தான். வேதாந்தத்துக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அப்படி போயிட்டு சொல்றான், நஜானாமின்னு சொல்றோம். சரியா? நீங்க என்ன அர்த்தம் சொல்லணும்? அபாவவாதியாக இருக்கிறவர் ஞானம் நாஸ்தி, ஞானம் இல்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லணும். இந்த பிரதீதிக விஷயம் ஞான அபாவம். அப்ப நான் கேட்பேன், அபாவம் தெரியணும்னா அந்த பிரத்யோகி தெரியணுமே. தெரியட்டுமே, ஞானத்துடைய தியானம் வரணும். ஞான தியானம் வந்ததுன்னா அப்ப ஞான அபாவம் போயிடுமே, ஞானமே வந்துவிடுமே அப்படின்னு நீங்க வியாகாரம் சொல்றேன். நான் அதுக்கு ஒரு சின்ன வழி வச்சு என்ன பண்றேன்னா, அஜானாமின்னு சொல்லும் போது அவன் தனக்கு சுத்தமா எந்த தியானமுமே இல்லை அப்படின்னு கடோநாஸ்தின்னு சொல்ற மாதிரி சொல்லல, குறிப்பிட்ட ஒரு விசேஷ தியானத்தை இல்லைன்னு சொல்ற. விசேஷ தியானம் விசேஷத ததபாவ சம்பவம். தியானமே இல்லைன்னு இல்லை, பிரம்மஜானம் எனக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லும் போது பிரம்ம ஜானத்தை பத்தின தியானங்கள்லாம் இருக்கு, பிரம்மஜானம் தான் இல்லை. பிரம்மஜானத்தை பத்தின தியானமும் பிரம்மஜானம் சொல்லக்கூடாதான்னு சொல்லலாம், இது சொல்லலாம்னா. ஆனா நமக்கு நான் சொல்லக்கூடிய பிரம்மஜானம் அது இல்லையே. எதை இல்லைன்னு சொல்றேனோ அந்த பிரம்மஜானம் வேறு, பிரம்மஜானத்தை பத்தி தெரிஞ்சின்ற தியானம் இருக்கே அது வேற. ஆக சொல்லும் போது பிரம்மஜானம்னு சொன்னால் கூட நான் இல்லைன்னு சொல்லக்கூடிய பிரம்மஜானம் வேறு. எப்படியோ அதே மாதிரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நான் தெரியாதுன்னு சொல்லி தியானத்துடைய அபாவம் சொல்றேனே, அந்த தியானம் விசேஷ அபாவம் தான். சாமான்யமா தியானமே இல்லைன்னு சொல்லுங்க, தியானம் இருக்கு. அதனால பொதுவாக பிரதியோகியை தெரிஞ்சிட்டு, சாமானிய தர்மமாக பிரதியோகியை தெரிஞ்சிட்டு விசேஷ ரூபேண அந்த தியானத்துடைய அபாவத்தை சொல்றேன். எப்படி சொல்றது? பிரதியோகி தியானம் சாமானிய தியானம், ஆனா அபாவம் சொல்றது விசேஷ அபாவம். தியானமே இல்லைன்னு சொல்லல, ஒரு தியானம், இந்த தியானம் இல்லை. ஆனா அந்த தியானத்தை நீங்க அந்த தியானம்னு தனியாக விசேஷமா தெரிஞ்சுக்கலன்னா தெரிஞ்சுக்கல. பிரதியோகியை தெரிஞ்சுக்கும் போது பொதுவான தர்மத்துல தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அபாவம் சொல்லும் போது பொதுவா தியான அபாவம் சொல்லாமல் தியான விசேஷாபாவத்தை சொல்றேன். இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. எங்கன்னா பிராகபாவத்தை திருஷ்டாந்தமா கொடுக்கும். பிராகபாவம்ங்கிறது கடோ பவிஷ்யதி அப்படின்னு எங்க தெரியறதோ அங்க கடத்தினுடைய பிராகபாவம் தான் விஷயம். கடம் உண்டாகிறதுக்கு தேவையான எல்லா காரணமும் ஒரு இடத்துல சேர்ந்திருக்குன்னு சொன்னா சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க கடம் உண்டாகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. கடம் உண்டாகும்னு சொன்னா இப்ப சொல்ற சமயத்துல அது இல்லைன்னு தானே இருக்கு அர்த்தம். இனிமேதான் உண்டாக போறது அப்படின்னு சொன்னாக்க இப்ப இல்லைங்கிற அர்த்தமாச்சு இல்லையா. அப்ப இப்ப இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த இல்லைங்கிற அபாவம் என்னது? அந்த கடத்தினுடைய பிராகபாவம் அது. சரி, இந்த கடப்பிராகபாவத்தை சொன்னா இத எப்படி அவன் தெரிஞ்சுட்டு தானே சொல்லணும். எப்படி தெரிஞ்சுக்கிறான்? இந்த அபாவத்துக்கு பிரதியோகி கட்டம். எந்த கட்டம்? பொதுவான எல்லா கட்டமும் இல்லை, புதுசா வரக்கூடிய ஒரே ஒரு கட்டம் தான் அந்த அபாவத்துக்கு பிரதியோகி. சரியா? அந்த ஒரு கட்டத்தை இதுவரை இவன் பார்த்தது இல்லை. இவன் பார்த்திருக்கிற கட்டங்கள்லாம் என்ன? பொதுவான கட்டம், கடத்வாவச்சின்னம். இவனுக்கு அந்த வரக்கூடிய கட்டமும் கடத்வாவச்சின்னம்னு தான் தெரியுமே தவிர அது எந்த விசேஷம் உள்ள கட்டம்னு தெரியாது. எப்படி வருவோம்னு இப்ப தெரியாது. ஆனால் கடம் இல்லைன்னு சொல்றானே, வரப்போறது இப்ப இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த கட்டத்தை பத்தி அவன் சொல்றான்? உண்டாகக்கூடிய அந்த கட்டத்தை பத்தி சொல்றான். அந்த கட்டத்தினுடைய அபாவத்தை சொல்றான். தெரிஞ்சின்றது எந்த ரூபத்துல பிரதியோகியை தெரிஞ்சின்றது? ஏன்னா வரக்கூடிய கட்டத்தை பத்தி தெரியாத. இப்போ கடம்னு பொதுவா சொல்லலாமே தவிர அது விசேஷமாக அது எந்த மாதிரியான கட்டம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால பிரதியோகியை தெரிஞ்சுக்கிறது கடத்துவம், கடம்னு பொதுவான ஒரு தர்மத்துல சாமான்யமாக தெரிஞ்சிருக்கிறான். ஆனா அபாவம் சொல்லும் போது ஒரு கடத்தினுடைய விசேஷ அபாவத்தை சொல்றான். அந்த மாதிரிதான் நீங்க கடோ பவிஷ்யத்திங்கிற பிராகபாவஸ்தலத்துல சொல்லணும். அதே மாதிரி தியானம் நாஸ்திங்கிறதுலையும் வச்சுக்கோம். பிரதியோகியை தெரிஞ்சுக்கிறது தியானம் அப்படின்னு பொதுவா தெரிஞ்சுக்கிறான். பிரதியோகி தியானம் சாமானியதம். இல்லைங்கிற அபாவம் சொல்லும் போது ஒரு தியானம், அந்த தியானம் இல்லை. பொதுவா தியானமே இல்லைன்னு சொல்லல, எந்த தியானம் வேணுமோ அந்த தியானம் இல்லை. அதுதான் அங்க வருது.
இப்படி சொல்லிட்டோம்னா விரோதத்துக்கு பரிகாரமாகுமே. நீங்க ஏன் அஜ்ஞானத்தை பாவரூபம்னு பிடிவாது பிடிக்கணும்? இப்படி சொல்லலாம். நந்தேவம் நஜானாமி இது தியா ஞானாபாவ விஷயத்தேபி ந பிரதியோகி ஞானாதினா வியாகதி. ஞான அபாவம் அந்த பிரதீதி விஷயத்தை சொன்னால் கூட ந வியாகதி, வியாகதியை இல்லாமல் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? சாமான்யதா விஷய பிரதியோகி ஞானேதி. அந்த அஜ்ஞானத்துக்கு எது விஷயமோ அது பொதுவா தெரியுது, பிரதியோகி பொதுவாக தெரியுது. விசேஷதா தத் அபாவ சம்பவா, விசேஷ ரூபேண ஞானாபாவம் இருக்கலாம். அந்யதா பிராகபாவத்தீர் நத்யா. இந்த மாதிரி ஒத்துக்கலைன்னு சொன்னா பிராகபாவத்தை தெரிஞ்சுக்க முடியாத போயிடும். ஏன்? தத் பிரதியோகி விசேஷஸ்ய சாமானிய தர்மம் வினா விசேஷதா ஜாத்தும் அசக்கியத்வா. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அத்தியந்தாபாவம் 4 விதமா சொல்றதுக்காக இல்லையோ, பேதம், அத்தியந்தாபாவம், அன்யோன்யாபாவம் 2 தனியா வச்சுப்போம். அப்புறம் பிராகபாவம். நான் 2-3 விதமான அத்தியந்தாபாவம் பேதம் சொல்லிதான் சரியா வருதான் பாவம். அதாவது ஒரு கட்டம் இன்னொரு கட்டம், இந்த கட்டம் அந்த கட்டத்தை காட்டிலும் வேறானது தானே. நான் 2 கட்டம் எடுத்துட்டேன்னா அதுல ஒரு கட்டத்தை காமிச்சு இந்த கட்டம் இந்த கட்டத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னா அங்க கட பேதம் இருக்கு. கடத்துல கட பேதம், ஒரு கட்டத்துல இன்னொரு கட்டத்தினுடைய பேதம் இருக்கு. ஒரு படத்தை காமிச்சு இந்த படம் கடத்தை காட்டிலும் வேற அப்படின்னு சொல்றேன். அங்க பார்க்கும்போது அந்த கடபேதம் என்ன, எல்லா கடத்தையும் காட்டிலும் வேற. நீங்க இன்னொரு கடத்தை காமிச்சு இந்த கடத்தை காட்டிலும் வேறன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கடத்தை காட்டிலும் தான் வேற இல்லையா. ஆனா படத்தை காமிச்சு கடத்தை காட்டிலும் வேறன்னு சொல்றது எல்லா கடத்தையும் காட்டிலும் அது வேற. நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க சொல்லும் போது ஒரே ஒரு கடத்தை காட்டிலும் வேறானது அப்படிங்கிறது தெரிகிறது. படகா கடபின்னகான்னு சொல்றது எல்லா கடத்தையும் காட்டிலும் வேறானதுன்னு தெரிகிறது. ஆனா பேதம் ஒண்ணு. அந்த பேதத்துக்கு பிரதியோகியா பாதிக்கக்கூடிய கடங்கள் கடப்பட பின்னகான்னு சொல்றது உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கடமும் பிரதியோகி. ஆனா இன்னொரு கடத்தை காமிச்சு பேதம் சொல்ற சமயத்துல அந்த பேதத்துக்கு அந்த ஒரு கடம் பிரதியோகியாக. அப்ப என்னாச்சு, அந்த கடபேதம்ங்கிறது ஒரு கடத்தை பிரதியோகியாக கொண்டதாகவும் இருக்கலாம். ஒரு கட்டம் விஸ்வாச, ஒரு கட்டம் 2 கட்டம் 3 கட்டம் இப்படி கூட இருக்கலாம். சகல கடத்தையும் பிரதியோகியாக கொண்டதாகவும் இருக்கலாம். அதுதான் சாமானிய பேதம், விசேஷ பேதம். இதே மாதிரி அத்தியந்தாபாவத்தையும் 2 தினத்தை சொல்லலாம். நிறைய கட்டம் இருக்கு, ஆனா அந்த கட்டம் இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா அந்த கட்டம் இல்லைன்னா கடபாவம் தானே அது. நிறைய கட்டம் இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த கட்டம்லாம் இருக்கு, ஆனா இந்த கட்டம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு கட்டாபாவமா. இப்படியும் வரலாம். ஒரு கட்டம் கூட இல்லை, அங்கேயும் கட்டம் இல்லைன்னு சொல்றோம். அப்ப கடமே இல்லை அப்படின்னு சொல்றதும், அந்த கட்டம் இல்லை இந்த கட்டம் இல்லைன்னு சொல்றதும் எல்லாமே கட்டாபாவமா இருந்தால் கூட ஒரு கட்டாபாவம் சாமானிய அபாவம் சொல்றது, இன்னொரு அபாவம் கட விசேஷாபாவம் சொல்றது. இந்த அத்தியந்த அபாவத்திலையும் பேதத்திலையும் இந்த 2 திருஷ்டாரு. ஆனா இந்த மாதிரி பிராகபாவத்திலையும் துவம்சத்திலையும் 2 விதம் கிடையாது. விசேஷ துவம்சம் தான், விசேஷ பிராகபாவம் தான். கடம் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கடம் துவம்சம் வருது இல்லையா. எந்த கடம்? அந்த ஒரே ஒரு கடம் தான். எல்லா கடத்துக்கும் சேர்ந்து ஒரு துவம்சம் கிடையாது. எப்படி அத்தியந்தாபாவம் எல்லா கடத்துக்கும் சேர்த்து ஒரு அத்தியந்தாபாவமும், படகா கடபின்னகான்னு சொல்ற இடத்துல எல்லா கடத்துக்கும் சேர்த்து ஒரு பேதம் அந்த பட்டத்துல வருதோ, அதை போல வம்சத்திலையும் பிராகபாவத்திலையும் எல்லா கடத்துக்கும் சேர்த்து ஒரு துவம்சம், எல்லா கடத்துக்கும் சேர்த்து ஒரு பிராகபாவம் கிடையாது. அந்தந்த கடத்துக்கு அந்தந்த பிராகபாவம் வேறு, அந்தந்த கடத்துக்கு அந்தந்த துவம்சம் வேறு. தனித்தனியா தான் உடஞ்சு போனோம். பிரளய காலத்தையும் அப்படிதான் போகணும், தனித்தனியா தான் உடையணும், சேர்த்து உடைய முடியாதுன்னு ஒன்னா உடைஞ்சு கடைசியில ஒண்ணும் இல்லாம போகணும். இதுதான் பிரளயத்துடைய நியமம் வச்சுட்டு இருக்கான். அதனால இந்த துவம்சமும் பிராகபாவமும் எப்பவுமே சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகம் ஆகாது. கையாயிட்டால் ஒரு சித்தாந்தம் வச்சுருக்காங்க. சரியா? இதனால என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, பிராகபாவம் சொல்ற இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு வியக்தியை தான் காமிச்சு அதுதான் இல்லை, அதனுடைய பிராகபாவம். அப்ப
வம்சஸ்தலத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த व्यक्தி முன்னாடி நமக்கு தெரிஞ்சு போயிடும், அப்புறம் அது போயிடுச்சு சொல்லலாம். ஆனா வரப்போகுதுன்னு சொல்ற இடத்துல அந்த व्यक्தியை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இவன் தானே வரணும். அது நீங்க பொதுவா அதனால கடைசியில வேற வழி இல்லாமல் பொதுவான தர்மத்தை கொண்டு வரப்போற व्यक्தியை நீங்க தெரிஞ்சுக்கணும். அத்தியதரபாகா ஒரு ஒரு அனுமானம் பண்ண, நாளைக்கு நாம பாகம் பண்ணுவோம், பண்ணினா நமக்கு அதை சாப்பிட்டு பசி தீரும் அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அது ஒரு அனுமானம், பொதுவான அனுமானம் சொல்லும். அத்தியதன பாகா பாக பூர்வகாலீனா பாகத்வாத் எத்தன பாகவத்து. நேற்று இருந்த பாகம், நேற்று செஞ்ச சமையல் இன்னைக்கு ஒரு சமையல் நடந்து போச்சு. இந்த சமையலுக்கு பூர்வகாலீனமா இருந்திருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இன்னைக்கு நடக்கிற சமையலுக்கும் இதுவும் ஒரு சமையலுக்கு பூர்வகாலீனம். அதாவது நாளைக்கு இன்னொரு சமையல் வரும் அப்படின்னு அர்த்தம். இதுல என்ன தெரிகிறதோ இல்லையோ, இந்த இடத்துல நாளைக்கு பண்ணக்கூடிய சமையல் என்னன்னு இன்னைக்கு சொல்ல முடியுமோ? பிரதியோகி சொல்லுனா சொல்ல முடியாது. பாக்கத்துவேன்னு ரூபேன்னு பொதுவாக வேணும்னா சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு என்ன சமையல் பண்ண போறான்னு நமக்கு தெரியாது. அதனால சமையல் நடக்க போறது அவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர அது இன்னேன்னு விசேஷமாக எடுத்து சொல்லும். அதனால ராகபாவஸ்தலத்துல பிரதியோகிய பொதுவான தர்மத்தை கொண்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா அபாவத்துக்கு பிரதியோகி ஆகும் போது அந்த விசேஷத்தை தான் பிரதியோகியாக சொல்லணும். ஒத்துருக்கா கையாயிக்கால ஒத்துருக்கா. இதே மாதிரி தியான அபாவஸ்தலத்துல சொல்லிட்டு போறேன். தியான அபாவத்தில் மாத்திரம் அப்படி கிடையாது, நியாயமா அவ ஒத்துக்கல. இந்த பிராகபாவம் விசேஷாபாவம் தான் இருக்கு, சாமானியாபாவம் கிடையாதுங்கிறதுனால அந்த இடத்துல ஒத்துருக்கான். ஆனா இங்க அத்தியந்தாபாவத்துக்கு அப்படி ஒத்துக்கல. அதுக்கு கஷ்டம் இருக்கதான் இருக்கு. இருந்தாலும் ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி நடப்பேன். ராகபாவத்தை போய் சொல்ற மாதிரி இனி சொல்லலாமே. இதுக்கேன்னா விசேஷஜானாபாவே விசேஷஜானத்வாவச்சின்னம் பிரதியோகி இது தஸ்ய ஞானே ந விசேஷோபி ஜாத ஏவேதி விசேஷஜானாபாவ வியாகாதாத். விசேஷஜான அபாவே, விசேஷஜான ஒரு ஞான விசேஷத்தினுடைய அபாவத்திற்கு எது பிரதியோகி? விசேஷஜானத்வாவச்சின்னம் பிரதியோகி. அந்த ஒரு ஞானம் தான் அந்த ஞான அபாவத்துக்கு பிரதியோகி, விசேஷ ஜானாபாவத்துக்கு பிரதியோகி. இப்ப பிரதியோகி ஜானம்னு சொன்னா அந்த விசேஷ ஜானத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா என்ன ஆகும்? விசேஷோபி ஜாத ஏவ, அந்த விசேஷமே உங்களுக்கு தெரிஞ்சதா ஆயிடுமே. அபாவம் சொல்றச்சு சரி, தெரிஞ்சுக்கிட்டா என்ன? தெரிஞ்சாச்சுன்னா விசேஷ ஜான அபாவம் எப்படி சொல்றது? மறுபடியும் இதே கதை வந்துருக்கு. கட ஜானம் எனக்கு இல்லை, அது எப்படி சொல்ல முடியும்? கடம் உனக்கு தெரியுமா தெரியாத? கடன் தெரியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோ. கடமே தெரியாதவன் எப்படி கடன் தெரியாதுன்னு சொல்ல முடியும்? ஏன்? கடன் தெரியாதுன்னு சொல்றதுக்கு அந்த கடஞானத்தை அவன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவன் கடத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கடத்தை தெரிஞ்சுக்காமல் கடஞானம் அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. கடஞானம்னா என்ன கேட்கலாம். பிரம்மன் தெரியாம பிரம்மஜானத்துனா என்னன்னு தெரியுமா? பார்த்தோம் தான். பிரம்மம்னு ஒண்ணு தெரிஞ்சாதான் பிரம்ம ஜானம்னு தெரியும். ஆஹா, பிரம்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மம் தெரியணும். ஆனால் நான் என்ன சொல்றேன், அது பிரம்ம ஜானம் இல்லைன்னு சொல்லல, மோட்சத்துக்கு ஹேதுவான சிரவண மனநாதிகளினால ஏற்பட்ட பிரம்ம ஜானம் இல்லைன்னு. அதனாலதான் அவர் ஜாகிரதையா போட்டார். சிரவணாதி ஹேது, சிரவணாதி சாட்ச மோக்ஷ ஹேது, அந்த பிரம்ம ஜானம் இல்லை. பிரம்மஜானம்னா பிரம்மன் தெரியுமே, பிரம்மன் தெரிஞ்சாதானே நான் பிரம்மஜானம் இருக்கு இல்ல ரெண்டு இல்ல ஒண்ணு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்? அதனால தெரியாம இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. அதனால தெரிஞ்சுக்கும் போது பிரம்மஜானம் வந்துருக்கா. இந்த பிரம்மஜானம் மோட்சஹேத்து இல்லையே, இது சிரவணாதி சாட்சி இல்லையே. ஆஹா, அங்கேயும் வியாகாதம் இருக்கத்தான் இருக்கு. எத்திஞ்சித் விசேஷாபாவச்ச ந சாமான்யாவச்சின்ன பிரதியோகிதாக இத்தியுக்தம். அத்தியந்தாபாவஸ்தலத்துல ஏதோ ஒரு விசேஷாபாவத்தை காமிச்சு இது சாமான்யாபாவமாக எடுத்து சொல்ல முடியாது. ஒரே ஒரு கட்டம் இல்லாத இடத்துல கடோனாஸ்தி சொல்ல முடியாது. எல்லா கடமும் இருக்கு, பல கட்டங்கள் இருக்கு. ஏதோ ஒரு கட்டம், இந்த கட்டம் அங்க இல்ல, அதுக்காக கடோனாஸ்தி சொல்ல முடியுமா? அத்தனை கட்டங்கள் இருக்கு.
அப்ப என்ன சொல்லணும், ஒரு கட விசேஷாபாவத்தை கடத்வாவச்சின்ன பிரதியோகிதாகம் கட சாமானியாபாவமாக எடுத்து சொல்ல முடியாது. பிரதியோகிதாவச்சேதக பிரகாரக ஜானாபாவேன பிராகபாவ பிரதீதி அதிசைவ. இப்படி நீ சொல்லிட்டேன்னா பிராகபாவத்தை என்ன பண்ணுவேன், எப்படி பிராகபாவம் தெரிஞ்சுக்க முடியாது. பிராகபாவம் யாருக்கும் தெரியாது. பார்த்து சொல்லலாமே, இது என்ன பிராகபாவம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன இல்லையேன்னு வேணும்னா சொல்லலாம், சித்தாபாவத்தை சொல்லலாம். ஆனா பிராகபாவம் சொல்லுங்க சொல்ல முடியாது. அதனால பிராகபாவ பிரதீதி அதிசைவ. ஏன்னா என்ன வரப்போறதுன்னு தெரியாது. கடோ பவிஷ்யத்தின்லாம் சொல்றாளே பவிஷ்யத்து, அது எப்படின்னு சொன்னா அது அப்புறம் வேலை பேசிக்கலாம். அது பிராகபாவமே இல்லை, அது வேற பவிஷ்யத்தாங்கிறது வேறன்னு சொல்லணும். பிராகபாவ பிரதீதி அசித்தி. நனு प्रतियोगितावच्छेदक प्रकारक ज्ञानम न अभावज्ञाने कारणम किंतु अभावज्ञाने भासमान प्रतियोगी वृत्ति धर्म प्रकारकम ज्ञानम. अभाव எப்ப நமக்கு தெரியும்? अभाव बुद्धि विशिष्ट वैशिष्ट्यावकाश बोध मर्यादा नातिशेषे. ஒரு அபாவம் தெரியணும்னு சொன்னா வெறும் இல்லைன்னு மாத்திரம் சொல்ல முடியாது. அத்த கடோ நான் இப்படிதான் சொல்லியாங்க. இங்கே அது இல்லை, மூணு சேரனாகல. இங்க பார்த்தேன்னா இங்கேன்னு ஒண்ணு இருக்கே, அதுல அபாவம் இருக்கிறதாக தெரிகிறது. அபாவத்துல பிரதியோகி விசேஷமா இருக்கு. பூதலே கடகா நாஸ்தி. இந்த பூதலங்கிறது ஒண்ணு முக்கியமா வச்சுக்கோ. அந்த பூதலத்துல கடாபாவம் தெரியுது, கட அபாவத்துல கடம் விசேஷமா தெரிகிறது, கடத்துல கடத்துவம் தெரியுது. ஆக பூதலத்தை விட்டு கொடுத்தால் கூட மூணு நிச்சயமா வரணும். அபாவம், அபாவத்துல பிரதியோகி, அந்த பிரதியோகியில ஒரு சாமானிய தர்மம் கடத்துவம். இந்த மூணும் சேர்ந்து பிடித்தான் அபாவ பிரதீதி வரும். மூணுல ஒண்ணு குறைஞ்சா கூட அபாவ பிரதீதி ஆகாது. இது ஒரு நியமம். அப்ப இந்த இடத்துல பிரதியோகி ஞானம்னு சொல்றதுக்கு நீங்க எதை பிரதியோகி ஞானம்னு சொல்றது? இங்க ஒரு குடங்குள்ள இல்லை, நமக்கு பார்த்தா கடோ நாஸ்தின்னு தெரியும். என்னென்ன குடம் இல்லைன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு குடமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி சொல்லணும்னா இந்த அபாவத்துக்கு எதெல்லாம் பிரதியோகி? அவ்வளவு குடமும் பிரதியோகியாகும். பிரதியோகி ஞானம்னு சொன்னா இவன் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை குடத்தையும் பார்த்துட்டு சொல்லணும்னு அவசியம் உண்டு. பிரதியோகி அத்தனை பிரதியோகியும் பார்த்துட்டு அப்புறம் கடன் இல்லைன்னு சொல்லுதுன்னு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பிரதியோகி ஞானம்னு சொல்றதுக்கு பதில் பிரதியோகியில விசேஷணமாக எந்த ஒரு தர்மம் பாதிக்கிறதோ தர்மா பிரகாரக ஞானம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் உருப்படும். ஏன்னா எல்லா கடத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தான் இங்க கடன் இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னா யாருனாலையுமே சொல்ல முடியாது. கடம் இல்லை அப்படின்னு சொல்றது, கடம்னு சொல்றது கடத்துவம் பாதிக்கிறது இல்லையா? இந்த கடத்துவத்தோடு கூடின ஒரு கடத்தை இவன் பார்த்திருந்தால் கூட பிரதியோகினி விசேஷணமாக பிரதியோகிக்கு விசேஷணமாக தெரியக்கூடிய அந்த தர்மம் இருக்கே, பிரதியோகி விருத்தி தர்மம், அதை பிரகாரமாக கொண்ட ஒரு ஞானம் இருந்தாகும். பிரதியோகி ஞானமே வேணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி இருந்தால் போதும் அபாவ ஞானம் தரும். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, பிரதியோகி ஞானம் அபாவத்துக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கே, எல்லா பிரதியோகியும் தெரிஞ்சாதான் இது வருங்கிறது இல்லை. பிரதியோகி என்ன சொல்லுவானா, பிரதியோகிதா வச்சேதக பிரகாரக ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் மேல ஜாஸ்தி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். பிரதியோகிதா வச்சேதக பிரகாரக ஞானம் அபாவஜானே காரணம் किंतु अभावज्ञाने भासमान प्रतियोगी वृत्ति धर्म प्रकारकम ज्ञान. முதல்ல சொன்னதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது சொல்றேன். ஏன் அது இல்லைன்னு சொல்றேன்? பிராகபாவ ஸ்தலத்துல அந்த பிரதியோகியில பொதுவாகத்தான் பிரதியோகி தெரியுது, கடோ பவிஷ்யத்தின. ஆனா பிராகபாவ பிரதியோகிதாவச்சேதகம் கடத்தும் இல்லை. அந்த எந்த கடம் உண்டாக போறதோ தத்கடத்துவம், அந்த ஒரு கட வியக்தித்துவம், அதுதான் அங்க பிரதியோகிதாவச்சேதகமாக. ஆனால் தத்கடத்துவம்னு சொல்ற இடத்துல கடத்துவமும் சேர்ந்து பாதிக்கிறதுனால பொதுவான தர்மத்தை கொண்டு பிரதியோகி ஞானத்தை சொல்லலாம்.
இதனால நான் என்ன சொல்றேன், பிரதியோகிதாவச்சேதகமே நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பிரதியோகியில ஆசிக்கக்கூடிய ஒரு தர்மம் தெரிஞ்சிருந்தால் போதும், பொதுவான தர்மமா இருந்தால் கூட போதும். இன்னொரு இதுலயே இன்னும் சேர்த்துக்கிறேங்கிற சாமானிய லட்சண பிரத்யாசக்தி அபியுபகமேது பிரதியோகி விஷயத்துவமபி சத்திய அதிகம் இதரசாத்து ததேவ. அந்த இந்திரியத்துக்கும் பிரத்யக்ஷம் வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்திரிய விஷய சன்னிகர்ஷம் இருக்கே, இந்த சன்னிகர்ஷத்தை லௌகிக சன்னிகர்ஷம் அலௌகிக சன்னிகர்ஷம் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கான். லௌகிக சன்னிகர்ஷத்தை 6 விதமா சொல்லியிருக்கான். அலௌகிக சன்னிகர்ஷம் 3 விதம். அந்த 3 விதத்துல சாமானிய லட்சணா பிரத்யாசக்தி, ஞான லட்சணா பிரத்யாசக்தி, யோகஜ தர்ம பிரத்யாசக்தி 3ஆ பிரிச்சிருக்கான். அதுல சாமானிய லட்சணா பிரத்யாசக்தின்னு சொல்றது என்னன்னு கேட்டா, நமக்கு பிரத்யட்சமா தெரியக்கூடிய ஒரு வஸ்துவில இருக்கிற ஒரு சாமானிய தர்மத்தை கொண்டு அந்த சாமானிய தர்மம் இருக்கக்கூடிய அத்தனை வியக்தியும் நமக்கு தெரிஞ்சதாக ஆகும். ஒரே ஒரு கோவை பார்க்கறான், எத்தா போல இருக்கிறது ஒரு கோ. அந்த கோவில கோத்துவம் தெரியறது இல்லையா? இப்ப இவனுடைய இந்திரியம் எங்க சம்பந்தப்பட்டிருக்கு? ஒரு கோ வியக்தியில சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த கோ வியக்தியில இருக்கக்கூடிய கோத்துவம்ங்கிறது அத்தனை கோவிலையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படின்னா இவனுடைய இந்திரியத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த கோத்துவமானது சகல வியக்தியிலையும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால பூதபாவியான சகல கோ வியக்திக்கும் இவனுடைய இந்திரியத்துக்கும் சம்பந்தம் கொண்டு இருக்கு. இப்படி சம்பந்தம் வந்ததுனால இவனுக்கு அத்தனை கோவும் தெரியுது. இது அலௌகிக பிரத்யாசக்தியால தெரியுது. ஒரே ஒரு தூமத்தை இவன் பார்த்தான், அக்னியையும் பார்த்தான். ஆனா அந்த சன்னிகர்ஷம் இவன் இந்திரியம் அந்த ஒரு தூமத்தோட இப்ப சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா அதே சமயத்துல அதுல உள்ள தூமத்துவமே எல்லா தூமத்திலும் இருக்கிறதுனால இவன் இந்திரியத்தோடு எல்லா தூமமும் சம்பந்தப்பட்டதாக ஆயிடுது. சன்னிகர்ஷம் வந்துருத்தோம். அப்ப இவனுக்கு தூமாக எல்லா தூமமும் சேர்ந்து தெரியும். ஒரு கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கும்ல, ஒரு தூமம் லௌகிக பிரத்யக்ஷமாகவும் மற்ற தூமங்கள்லாம் அலௌகிகமாகவும் அவனுக்கு தெரியுது. என்ன பிரமாணம்? இவனுக்கு மற்ற தூமங்கள்லாமும் இப்ப தெரியறதுங்கிறத நாம எப்படி ஒத்துக்க முடியும்? அவனுக்கே தெரியாது எல்லாம் தெரியறதா இல்லையான இல்ல, இந்த ஒரு தூமத்தை தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். மற்ற தூமங்கள்லாம் பார்க்கலையேன்னு வேற சொல்லுவான். ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத தார்க்கிகால் சாதிக்கிறான். உனக்கு தெரியலேன்னு சொன்னால் அடுத்தபடியா வேற ஒரு தூமத்தை பார்த்து நீ எப்படி அக்னி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்? நீ பார்த்த தூமம் வேற, அக்னியோடு சேர்ந்து பார்த்த தூமம் வேற, இது வேற. இந்த தூமத்தை பார்க்கல. அப்படியானா இதை வச்சு நீ எப்படி அக்னியை கண்டுபிடிக்க முடியும்? அதனால உனக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு கூட இவன் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி தெரிஞ்சது? இதை பார்க்கவே இல்லையே. இதுதான் அலௌகிக சன்னிகர்ஷம். நீ அந்த தூமத்தை பார்க்கும் போது இந்த தூமத்தையும் சேர்த்து பார்த்துட்டு, இந்த தூமம் மாத்திரம் இல்லை எல்லா தூமத்தையும் சேர்த்து பார்த்து. அதுதான் சாமானிய லட்சணா பிரத்யாசக்தி. இதனால எங்கெங்க இவன் தூமத்தை பார்த்தாலும் உடனே அக்னியை கண்டுபிடிக்க முடியும். எப்படி? எல்லாம் பார்த்துருக்கான், அவன் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஆக சாமானிய லட்சணா பிரத்யாசக்தின்னு ஒத்துக்கிறான். இதை கூடாது, இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ற பட்சமும் தார்க்கிகாலுக்குள்ளே இருக்கு. நவ்யாள்ல தீதிகாரர் இதை கண்டிக்கிறார். இது மாதிரி வேண்டியில்லை, சாமானிய லட்சணா பிரத்யாசத்தை கண்டிக்கிறான். பாக்கி எல்லாரும் ஒத்துக்கிறான். அப்போ 2 கட்சியா கொடுத்து அதுல இப்ப சாமானிய லட்சணா பிரத்யாசக்தியை ஒத்துக்கும் போது இவன் சகல தூமத்தையும் சேர்த்து பார்த்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சகல பிரதியோகியையும் சேர்த்து பார்த்து விடுறான். அபாவம் தெரிகிற இடத்துல அபாவத்தை இவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரதியோகியை தெரிஞ்சுக்கிற சமயத்துல ஒரு பிரதியோகி இல்ல, அந்த கடத்துவேன ரூபேன அந்த தியானத்துவேன ரூபேன எல்லாம் தெரிஞ்சுடுறது. சகல பிரதியோகி தியானம் வந்துடுறது. ஆக இந்த 2 கட்சியில அபாவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிரதியோகியில பாசிக்கக்கூடிய ஒரு தர்மம், அந்த தர்ம பிரகாரகமான ஒரு தியானம் இருந்தால் போரும். இது ஒண்ணு. அந்த தர்மத்தை கொண்டு பிரதியோகி தியானம் இருந்தால் போரும். இந்த மாதிரி 2 வரும். எந்த பிரதியோகியை இல்லைன்னு சொல்லணுமோ அதே பிரதியோகி தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா சாமானிய அபாவ தியானத்துல எல்லா பிரதியோகியும் தெரியும். ஒரு பிரதியோகி தெரியாது, பிரதியோகின்னு ஒண்ணு தெரிஞ்சு விட்டா போதும், அதிகமா வேண்டாம். இது சொல்றார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம்.
இஷ்டவிருத்தி சாமானிய தர்ம பிரகாரக ஞானம் இவ அசித்த வியக்தி விஷய இச்சா கிருத்தியோ. ரெண்டு திருஷ்டாந்தம் இங்க. இச்சா கிருதி எப்படி வரும் தெரியுமா? முதல்ல ஞானம், அப்புறம் இச்சா, அப்புறம் கிருதி. என்ன ஞானம் வந்தது அப்படின்னு பாருங்க. ஒரு இஷ்டம், இஷ்டமான ஒரு வஸ்துவை தெரிஞ்சுட்டான். அதுக்கப்புறம் இஷ்டத்துல ஒரு இச்சை வந்தது. அப்புறம் அதுக்காக பிரவருத்தி வந்து இப்படிதானே சொல்லலாம். இப்ப முதல்ல இஷ்டத்தை தெரிஞ்சுட்டான். இஷ்டத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு இச்சை வந்தது. நமக்கும் அந்த மாதிரி ஒண்ணு வேணுமே. எப்படி ஒரு இடத்துல எங்கேயோ பார்த்தா அந்த வஸ்து நல்லா இருந்தது, நமக்கும் அதே மாதிரி ஒண்ணு இருந்தா தேவையேன்னு சொல்லி அப்புறம் இச்சைப்படுறான், அப்புறம் பிரவருத்தி பண்றான். ஆனா இதுல பாருங்க, அவன் எந்த வஸ்துவை பார்த்தானோ அந்த வஸ்துவை ஆசைப்படல. அது யாரோடதோ இன்னொருத்தரோடது. அவாத்துல பார்த்துட்டு அத மாதிரி வேற தனக்கு வேணும்னு ஆசைப்படுறான். அதனால இவன் பார்த்த இஷ்டம் என்ன? பார்த்த வஸ்து வேறு, ஆசைப்படுற வஸ்து வேறு. அதையே ஆசைப்பட்டான்னா அது லோகம்னு பேரு. ஏன் பரதிரவிய ஆதித்தான யார்கிட்ட அந்த வஸ்துவை பார்த்தானோ அதே வஸ்து எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது தப்பு. ஆனா அது அவாழ்கிட்டே இருக்கட்டும், எனக்கு அந்த மாதிரி வேற இன்னொன்னு வேணும் தானே ஆசைப்படுறான். அப்ப என்னாச்சு? வேற இன்னும் ஒண்ணுன்னு சொன்னானே, இன்னும் ஒண்ணு அவன் எங்க பார்த்தான்? இதுவரையில் பார்க்கல. இப்பதான் புதுசா தயார் பண்ணணும். இப்பதான் அதை தெரிஞ்சுட்டான். ஏற்கனவே பார்த்தது வேற, இவன் ஆசைப்படுறது வேற. அப்படிதானே? இந்த சுகம் எங்கேயோ ஒரு இடத்துல அனுபவிச்சுட்டு வந்தா இதே மாதிரி எனக்கு சுகம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இன்னும் இதுவரையும் அந்த சுகம் அவனுக்கு உண்டாகல, ஆனா ஆசைக்கு விஷயமா ஆச்சு. இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? வர வேண்டிய அப்புறமா வரக்கூடிய சுகம் அப்படின்னு சொன்னா அது இப்படிதான் சொல்லணுமா? இஷ்டவிருத்தி சாமானிய தர்ம பிரகாரக ஞானம் இவ. வரக்கூடிய சுகம்னு அவனுக்கு தெரியல, அது தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த சுகமும் அந்த சுகமும் சுகத்துவேன்னு ஒண்ணுதானே. இந்த சுகமும் சுகம் தானே. ஆமா, வேணும் வரணும்னு சொல்லக்கூடிய சுகம் சுகம்தான். அப்ப சுகத்துவங்கிற ஒரு பொதுவான தர்மத்தை கொண்டு அவன் ஆசைப்பட்டான். சுகத்துவங்கிற ஒரு பொதுவான தர்மத்தை கொண்டு ஒண்ணு அவன் பார்த்துட்டான், தெரிஞ்சுட்டான். அதே மாதிரி இன்னொன்னு வரட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஆக எந்த விஷயத்த ஆசைப்பட்டானோ அதை அப்படியே நேர தெரிஞ்சுட்டு ஆசைப்பட்டான்னு இல்லை. ஏன்னா அந்த சமயத்துல அது இதே மாதிரி கிருதி ஸ்தலத்து இச்சை வந்ததுன்னா அதுக்கப்புறம் கிருதி வரணும். ஆனா தியானம் வராம கிருதி வர முடியாது. தியானம் வரத்துக்கு கிருதி வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த வஸ்துவே சித்தமாகப்படுறது. அதை அப்படியே எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால அந்த இஷ்டத்துல இருக்கக்கூடிய பொதுவான தர்மத்தை கொண்டுதான் இவன் கிருதி பண்ணி பிரயத்தனம் பண்ணி எதை சாதிக்கணுமோ அந்த வஸ்துவை பொதுவாகத்தான் தெரிஞ்சுக்க முடியும், விசேஷமாக தெரிஞ்சுக்க முடியாது. இதே மாதிரி தான் அபாவஸ்தலத்திலையும் நாம வச்சுக்கோம். இஷ்டவிருத்தி சாமானிய தர்ம பிரகாரக ஞானமிவ அசித்த வியக்தி விஷய இச்சா கிருத்தியோகோ. அப்ப நடுப்புற கேட்டான், பிரதியோகிதா அனவச்சேதக தர்மேண கதம் பிரதியோகிதா கிரஹ்யதாம் இது வாக்கியம். பிரதியோகின்னு சொன்னேன். எது பிரதியோகி? எந்த ஒரே ஒரு அந்த ஞானம் மாத்திரம் அபாவத்துக்கு பிரதியோகி. ஆனா பிரதியோகிதா வச்சேதகம் தர்மம் என்னன்னா ஞானத்துவம் இல்லை. இந்த ஞானத்துவம் பிரதியோகிதா வச்சேதக தர்மம் இல்லை. அப்படி இருக்கும்போது அது அந்த ரூபத்துல எப்படி அபாவத்தை கிரகிக்க முடியும்? எல்லா அபாவத்திலும் பிரதியோகிதா வச்சேதக தர்மம் என்ன சொல்றது? பிரதியோகிதா வச்சேதக தர்ம விசிஷ்ட பிரதியோகிதா அந்த விசேஷமா பாதிக்கும்னு நியமம் இருக்கு. பிரதியோகிதைக்கு அவச்சேதகம் ஆகாத ஒரு தர்மத்தை கொண்டு அபாவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? கடம்ங்கிறது பொதுவான தர்மமா? கடத்துவங்கிறது கடங்கிறது பொதுவானது. ஸ்வர்ண கட்டம் இது கடத்துடைய விசேஷம். இப்ப எடுத்துக்கலாமா? இவனுக்கு ஸ்வர்ண கட்டம் இல்லை, நிறைய குடம் இருக்கு. ஆனா தங்க குடம் இல்லை, வெள்ளி குடம் இல்லை அப்படின்னு சொல்லிடும். வெள்ளிக்குடம் தங்க குடம்ங்கிறத அவன் குடம்னு மாத்திரம் தெரிஞ்சுட்டு இருந்தான்னு வச்சுருந்தோம். அத வெள்ளிக்குடம்ங்கிறது தெரியாம குடம் வெள்ளிக்குடமா இருக்கும் அது தெரியாது, குடம் தொழுதான் அவனுக்கு தெரியும்னு சொன்னா அப்படி தெரிஞ்சவன் வெள்ளிக்குடம் இல்லைன்னு பேச முடியுமோ? பேச முடியாது இல்லையா? வெள்ளிக்குடம்னு தெரிஞ்சவன் தான் அந்த அதை இல்லைன்னு பேசணும்னா அது எந்த ரூபத்துல அதை இல்லைன்னு சொல்றானோ அந்த ரூபத்தை தெரிஞ்சுட்டு தான் பேச முடியும். இவன் தெரிஞ்சின்றது வெறும் கடம், கடம்னு தான் அவனுக்கு தெரியும். அதோடைய விசேஷங்கள் எதுவுமே தெரியாது. அப்படி தெரியாத சமயத்துல
வெள்ளி குடமில்லை அவனை பேச சொல்லுங்க, பேசவே முடியாது, தெரியாது. ஏன்? எந்த தர்மம் பிரதியோகிதைக்கு அவச்சேதகமோ போடுறான், அந்த எந்த தர்மத்தை கொண்டு அதை இல்லைன்னு நாம சொல்லணுமோ அந்த தர்மம் தான் அந்த பிரதியோகியில பாசமானமாக இருக்கு. பிரதியோகியில பாசிக்கக்கூடிய தர்மம் தான் பிரதியோகிதா அவச்சேதகமா. இது தனியா வச்சுக்கோ, இதை இப்படிதான் ஒரு சித்தாந்தம். இப்போ இங்க பொதுவா சொல்லக்கூடிய தர்மம் இருக்கே அது பிரதியோகிதா அவச்சேதகம் இல்லை, ஆனா பிரதியோகியில பாசிக்கிறதுன்னு சொல்றீங்க. இது எங்கேயாவது ஒத்துக்க முடியுமா? எப்படி நீ இப்படி சொல்ல முடியும்? பிரதியோகியை தெரிஞ்சின்றது பொதுவாக, ஆனா பிரதியோகி அபாவத்துல தெரியும் போது விசேஷமாக எப்படி தெரிய முடியும்? முடியாது. அதுக்கு அவன் ஒரு இடம் கொண்டு காமிச்சான். வரலாமே. விசேஷ அவச்சின்னாயாக வியாப்தேரிவ சாமான்யேன கிரகண சம்பவா. வியாப்திய கிரகிக்கிற இடத்துல, வியாப்தின்னு சொன்னா ஒரு ஹேத்துவை வச்சுட்டு நம்ம சாத்தியத்தை அனுமானம் பண்ணணும்னா அந்த ஹேத்துவுல அந்த சாத்தியத்துடைய சம்பந்தத்தை கிரகிக்கிறோமே, அந்த சம்பந்தம் தான் வியாப்தின்னு சொல்றோம். இந்த வியாப்தியை கிரகிக்கும் போது அங்க ஒரு சிக்கல் இருக்கு. விசேஷ வியாப்தி, வியாப்தி விசேஷமாக கிரகிக்கப்படுறது, ஆனா தர்மம் சாமான்யமாக இருக்கு, பொதுவான தர்மம். வியாப்தி ஆனா விசேஷமா இருக்கு. அப்படின்னா என்ன? தூமம் இருக்குங்கிறதுனால அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்றோம், சரியா? தூமம் பர்வத்தத்துல இருக்குன்னு சொன்னா அக்னியும் பர்வத்தத்துல இருக்குன்னு அனுமானம் பண்ண முடியும். பர்வத்தத்துல தூமம் இருக்குங்கிறதுனால வேற ஒரு இடத்துல நம்ம அக்னி அனுமானம் பண்ண முடியாது. ரெண்டு காமிச்சு சொல்றேன். பர்வத்தத்துல தூமம் இருக்கு, அதை வச்சு பர்வத்தத்துல அக்னி அனுமானம் பண்ணிட்டேன். வேற ஒரு இடத்துல மகாநகரத்துல தூமம் இருக்கு, அந்த தூமத்தை வச்சு அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்ணேன். இந்த ரெண்டு இடத்துலயும் நான் தூமத்தை வச்சு அக்னி அனுமானம் பண்றேன். ஆனா இதுக்குள்ள அவாந்தரமான பேதம். பர்வதத்துல உள்ள தூமத்தை வச்சுட்டு நான் மகாநகரத்துல உள்ள அக்னி அனுமானம் பண்ணல, மகாநகரத்துல உள்ள தூமத்தை வச்சு பர்வதத்துல அக்னி அனுமானம் பண்ணல. ஏன்னு கேட்டா மகாநகரத்துல இருக்கக்கூடிய வந்தியுடைய வியாப்தி அந்த தூமத்துல தான் இருக்கு, இந்த தூமத்துல கிடையாது. இது நமக்கு தெரியும், தெரிஞ்சுதானே நம்ம பேசுறோம். இந்த தூமத்தினால இதை அனுமானம் பண்ண முடியாது, அந்த தூமத்தினால இதை அனுமானம் பண்ண முடியாதுன்னு சொல்றோமே. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த வன்னியுடைய வியாப்தி அந்த தூமத்துல தான் இருக்கு, இந்த வன்னியுடைய வியாப்தி இந்த தூமத்துல தான் இருக்கு. அப்படின்னா வியாப்தி தனித்தனியா போயிடுத்து. அந்த தூமத்துக்கு தனி வியாப்தி, இந்த தூமத்துக்கு தனி வியாப்தி, அப்படிதானே ஆச்சு. அதை வச்சுன்னு இதை பண்ண முடியாது, இதை வச்சுன்னு அதை பண்ண முடியாதுன்னா. ஆனா தனித்தனியா வியாப்தி தான் விசேஷமான வியாப்தி. இப்படி இருந்தாலும் தனித்தனியா நீங்க எங்க போய் வியாப்தியை கிரகிச்சுட்டு வந்து இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அதை கிரகிச்சது சாமான்யமா கிரகிச்சு. தூமத்துவேன ரூபேன வன்னித்துவேன ரூபே தூமம் தூமோ வன்னி வியாப்தியா அப்படின்னு கிரகிக்கணும். தூமம்னு சொன்னா பொதுவா தூமத்துவங்கிறத ஒண்ணு எடுத்துட்டு மகாநதி தூமம், பர்வதீய தூமம், எத்தனை தூமங்கள் இருக்கோ எல்லா தூமத்தும் பொதுவான ஒரு தர்மத்தை கொண்டு அந்தந்த வன்னி பொதுவாக வன்னியை எடுத்துட்டு அந்தந்த விசேஷத்தோட அந்தந்த விசேஷத்துக்கு உள்ள வியாப்தியை பொதுவாக எப்படி கிரகிக்க முடிகிறதோ இதே மாதிரி பொதுவான தர்மத்துல பிரதியோகியை கிரகிச்சுண்டு பிரதியோகி விசேஷத்தை வச்சு அபாவத்தை கிரகிக்கலாம் அப்படின்னு கொண்டு போய் சிக்கலா கொண்டு போய் விடுறான். இது பூர்வபக்ஷம் தான், பாதிதான் ஆச்சு. இதோட நான் நிறுத்திக்கிறேன். இது மாதிரி பண்ணா இன்னும் ரொம்ப கஷ்டம். அது விஷயம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டே போனா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா சிரமம். ஆனா நான் இந்த இடத்துல இப்ப நிறுத்திக்கிறேன். அடுத்த